சு கிருஷா. நான் அமலர் பருவத்தில் படிக்கிறேன். நான் இப்பொழுது கூறப்போவது மூலிகை செடிகள் பற்றி. முருங்கைக்கீரை, இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கண் பார்வையை கொடுக்கும். நித்திய கல்யாணி கேன்சர், சர்க்கரை நோய், மூல நோய், மறதி நோய் போன்றவற்றுக்கு பயன்படுகிறது. வேப்பிலை, வேப்பிலை பல நம்ப முடியாத மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளது. குப்பைமேனி, சொறி சிரங்கு, தொடை இடுக்குகளில் ஏற்படும் படர்தாமரை போன்றவற்றுக்கு பயன்படுகிறது. கீழாநெல்லி, மஞ்சக்காமலை, தோல் நோய்கள், பசியின்மை போன்றவற்றுக்கு பயன்படுகிறது. வெற்றிலை, வெற்றிலை வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளித்தள்ளும் தன்மை கொண்டது. தாளிக்கீரை, தாளிக்கீரை நிலையை அரைத்து சிறிது மஞ்சள் சேர்த்து குளித்து வர தோல் நோய்கள் அணுகாது. முடக்கத்தான், முடக்கத்தான் கீரை கை கால் மூட்டு வலியை குணப்படுத்தும். முசுமுசுக்கை ஒரு வகையை சார்ந்த ஒரு மூலிகை தான். அது சுவாச கோளாறுகள் மற்றும் நுரையீரல் பாதுகாக்கும். அம்மான் பச்சரிசி, ஆஸ்துமா, நீண்ட நாள் காயங்கள் போன்றவற்றுக்கு பயன்படுகின்றது. பப்பாளி இலை, பப்பாளி பார்வை கோளாறு குறையும் மற்றும் குழந்தைகள் பப்பாளி இலையை சாப்பிடுவதால் பற்கள் மற்றும் எலும்புகள் வலுவாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தூதுவளை, தூதுவளை சளி, இருமல் மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு போன்றவற்றுக்கு சரி செய்ய உதவுகிறது. பிரண்டை பசித்தன்மை உண்டது, முழங்கால் வலி, மூட்டு வலி போன்றவற்றுக்கு சரி செய்ய உதவுகிறது. கற்பூரவள்ளி சளி, இருமல் மற்றும் காய்ச்சலுக்கு இது மிகவும் சிறந்த மருந்தாகும். துளசி அதே போல் இதுவும் சளி, இருமல் மற்றும் காய்ச்சலுக்கு இது குணப்படுத்தும். நன்றி. வணக்கம், என் பெயர் சண்மதி. நான் 7ஆம் வகுப்பு இ பிரிவிலிருந்து படிக்கிறேன். நான் கூறப்போகிற தலைப்பு தானியங்களும் அவற்றின் வகைகளும் பயன்களும். இது நவதானியம். நவை என்றால் 9 தானியங்களுக்கு இருக்கக்கூடிய கொண்டக்கடலை, மொச்சை, கொள்ளு, எள்ளு, பாசிப்பயிறு, நெல், துவரை, உளுந்து, கோதுமை. இது அரிசி வகைகள். அக்காலத்தில் மன்னர்கள் உபயோகித்த அரிசி வகைகள் ஆகும். இது இப்போது உபயோகித்து கொண்டிருக்கிற அரிசி வகைகள் ஆகும். ஆனால் உண்மை என்னவென்றால் வெள்ளை தீட்டப்பட்ட அரிசியை விட வெள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய அரிசி சத்தானது. சிறுதானியங்கள், சிறுதானியங்கள் எளிமையாக செரிமானமாகிவிடும். நாம் மனிதருக்கு மட்டும் சாப்பிட வேண்டியதில்லை, பறவைகளும் விலங்குகளும் கூட சாப்பிடலாம். உலர்பருப்புகள் சிறுவர்களுக்கு கொடுத்தால் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். பயறு வகைகள் பாசிப்பயிறு, ராஜ்மா, பட்டாணி, சோயா அவரை, காராமணி, மசூர் பருப்பு, நரிப்பயிறு. இதில் மசூர் பருப்பு என்னும் பயறு நம் பேச்சு வழக்கில் மைசூர் பருப்பு என்று கூறுகிறோம். இது திரிகடுகம். சுக்கு, மிளகு, திப்பிலி. இது ஏலாதி. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி இவ்விரண்டும் 14 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ளது. நறுமண பொருட்கள்: கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு, சீரகம், பிரிஞ்சி இலை, ரோஜா மொக்கு, லவங்கப்பட்டை, மொரட்டை மொக்கு, மஞ்சள், ஓமம், நட்சத்திரப்பூ, பெருங்காயம், ஓமம். இந்த பொருட்களை நம் சமையலில் போட்டால் நல்ல நறுமணம் வரும். விதை வகைகள்: சூரியகாந்தி விதை, வேர்க்கடலை, பூசணி விதை, தாமரை விதை, ஆளி விதை, வெள்ளாரி விதை, சப்ஜா விதை, சீயா விதை ஆகும். நன்றி.